தூதன் மிக முக்கியமான பாத்திரமாகவும் அவன் தூது வருகின்ற முறையும் அவனுடைய ஆட்டமும் அவனுடைய தாளமும் இந்த காமன் கூத்தை பார்ப்பவர்களுக்கு ஒரு பரவசத்தை ஊட்டக்கூடிய வகையிலே அது காணப்படக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே அங்கே ஆட்டம் போடாதவர்களுக்கு தன்னுடைய கால்கள் தங்களை அறியாமே ஆடக்கூடிய ஒரு முறையிலே அந்த லாவணிய பாட்டும் தப்பு இசையும் சேர்ந்து அந்த தூதனுடைய வருகை மிக சிறப்பான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இங்கு வந்தீர் எதற்காக ஓடி வந்தீர்? காவலரே வந்த வகை சொல்கிறேன். காவலரே வந்த வகை சொல்கிறேன். இந்திர லோகத்தில் ஐயா இன்று நடந்த கதை, இந்திர லோகத்தில் ஐயா இன்று நடந்த கதை. சில இடங்களில் காலநிலை ஏற்படுகின்ற பிரச்சனை, அந்த களத்தினுடைய அமைப்பு என்பன இந்த ஆட்ட நடைமுறைகளிலே சில தடங்கல்களை ஏற்படுத்தும். இன்னொரு சந்தர்ப்பங்களிலே என்ன நடக்கும் என்றால், இந்த பார்வையாளர்கள் என்று சொல்கின்றவர்கள் இவர்கள் வருகின்ற போது தாங்களும் அவர்களுடைய சேர்ந்து ஆடி பாடி வருகின்ற காரணத்தினால் அவர் தன்னுடைய முழுமையான ஆளுமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்த முடியாமல் அது ஒரு பாத்திர கட்டாக மாத்திரம் காட்டக்கூடிய நிலையில் இந்த தூதனுடைய வருகை அந்த இடத்திலே காணப்பட்டுவிடும். இது மிக முக்கியமானது.